சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை வரலாறான ஏ படம் அப்படின்ற ஒரு படத்துக்கு தான் அது இருக்கும். அது என்ன ப்ரோ ஏ படம் அப்படின்னு டைட்டில் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்ற போது நிறைய பேர் யோசிச்சோம். ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு கருத்து ரீதியாவோ அதுவும் அம்பேத்கர் அவர் வந்து எப்படி வாழ்ந்திருக்கிறாரு, எப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்காருன்றத இந்த படத்துல வந்து படம் பார்த்த மக்கள்கிட்ட வந்து கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சார் அம்பேத்கர் படம் எப்படி இருக்கு? ஒரு தடவை பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்க வேண்டியது. எங்க போர் அடிக்குதுங்களா? ஒன்றும் போர் அடிக்கல, நல்லா இருக்கு. நல்லா ரிஸ்க் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்குதுங்க. விவசாயத்தை பற்றி எடுத்திருக்கிறாங்க, ஜாதி மதத்தை பற்றி எடுத்திருக்கிறாங்க. நல்ல கொள்கை படம், நல்லா இருக்கு. இன்றைய சூழலில் இந்த படத்தின் கருத்துக்கள் ஏற்புடையதா இல்லையா என்பதை மக்கள் தீர்ப்பாக அளிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. விவசாயத்தை பற்றி நல்லா எடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. ஓகே, நல்லா இருந்துச்சுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்க வேண்டிய படம் இது. பிடிச்சிருக்கா உங்களுக்கு படம்? பிடிச்சிருக்குறீங்க. ஓகே, அதுல எந்த மாதிரி படம்? அம்பேத்கர் நடிப்பு தான் சூப்பரா இருக்கு. சரி, ஓகே ஓகேங்க. இந்த படத்துல அவர் வந்து உண்மையான போராளியாவே மாறின மாதிரி ஒரு மற்றபடி இந்த சமூக நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. அருமையா இருக்குங்க. இந்த காலத்துல எல்லாம் கத்துக்க வேண்டிய படம். நல்லா மைண்ட் செட்டு கரெக்டா இருந்து படம் பார்த்தாங்கன்னா ஓரளவு படம் ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. சரிங்க. படத்துக்கு ரேட்டிங் 10க்கு எவ்வளவு தெரியும்? 10க்கு ரேட்டிங்னா நமக்கு அது படிப்பறிவு கம்மி, அதனால நமக்கு தெரியல. சரிங்க. படம் நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு. நல்லா இருக்குது. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தான் இதெல்லாம் பிடிக்காது. ஆனா பழைய நம்மளால இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பார்க்கலாம். நல்லா இருக்கு. அம்பேத்கர் நல்லா நடிச்சிருக்காரு. படம் பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. மக்களுக்கு நல்லா விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. எங்கேயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இந்த லேடிஸ்லாம் வராங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் இதாக இருக்கு. ஆனா அது வந்து ஒரு இதுக்காக எடுக்கப்பட்டது. அது ஓகே தான். நல்லா இருக்கு. படம் எப்படி? நல்லா இருக்குது. பார்க்கலாங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் லாஸ்ட்ல புரிஞ்சிருவாரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் அப்படின்ட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. சரி, ஓகே. டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் போர் அடிக்குது. கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒரே சீன் காட்டுற மாதிரி இருக்கு. மற்றபடி ஓகே. ஆக்சுவலாக அவர் போட்டுற கெட்டப் வந்து அம்பேத்கர் கெட்டப்பு. பட் இதில் பெரியார் சிந்தனை அதிகமாக இருக்கு. சாமி இல்லை, அந்த மாதிரி பெரியாரோட சிந்தனை அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஆபத்தான டைமில், சுனாமி டைமில், கொரோனா டைமில் சாமி காப்பாற்றுச்சா, உங்களுக்கு மக்கள் காப்பாற்றினாங்களா அப்படின்றதுலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. மூட நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. செம்மையா இருக்கு. சூப்பர். நல்ல கருத்துள்ள நல்ல கரெக்டாக படம் எடுத்துக்கிறாங்க. இளைஞர்களுக்கு, பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நல்லா பார்க்க வேண்டிய படம். வந்து நல்லா பார்த்தா பிள்ளைங்களுக்கு எல்லாம் புரியும். இந்த ஃபோனு இந்த இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் தவிர்த்தா நான் நல்லா பிற்காலத்துக்கு பிள்ளைங்க எல்லாம் கதாநாயகன் சொன்ன மாதிரி மேலே நல்லா வரலாம். இல்லைன்னா வந்து பின்னாடி இப்படி கடைசியில் என்ன ஆனாரோ அது மாதிரி தான் ஆகும். இது வந்து பார்க்க வேண்டிய படம். இதுக்கு முன்னே இது எங்கள் அண்ணன் நடித்ததுன்னு, உண்மையிலேயே இது எங்கள் அண்ணன் தான். இதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட்லேருந்து நல்லா நடிச்சிருந்தாருன்னா இது ஓஹோ ராஜகணபதி படமானு எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. தேங்க்யூ ராஜகணபதி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பர். கம்மியாக இருக்குங்க. பொறுப்பான படம், நல்ல எடுத்துக்காட்டான படம். நல்ல நாட்டு நடப்பில் என்ன நடக்குதோ அது எடுத்து நல்லது சொல்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க. அருமையாக நடிச்சிருக்காங்க. காளிங்கிற இடத்துல நடித்தவர் அருமை. ராஜகணபதிங்கிறவர் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா எடுத்து நாட்டு நடப்பு வச்சு எதுக்கு இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறத எடுத்திருக்காங்க. படம் எங்கேயாச்சும் நடுவில் போர் அடிக்குதுங்களா? படம் எங்கேயும் போர் அடிக்கல. சூப்பர். அடுத்து என்ன வரும் ஒரு படம் போனதே தெரியல. நல்லா சூப்பரா போச்சு. நல்லா எடுத்திருக்காங்க. அருமையா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இளைஞர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. போனை வந்து எது எது முக்கியமோ அதை மட்டும்தான் பார்க்கணும். இளைஞர்கள் படிப்பு முக்கியம், அம்மா அப்பா முக்கியம். நம்ம அம்மா அப்பா நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, படிக்க வைக்கிறாங்க, நமக்கு ஃபோனே தேவையில்லை
அது எப்போ யூஸ் பண்ணுமோ அதை அப்போ தான் யூஸ் பண்ணணும்னு ஃபோனே எப்போ பார்த்தாலும் நானும் பார்க்குறேன். இந்த காலேஜ் பசங்களாம் இப்படியே தான் போகிறாங்க. இதெல்லாம் ஒழிக்கணும். இது என்னோட கோரிக்கை.